Hello everyone, Assalamu alaikum. Welcome to shabna stastykitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்ன் வச்சு ஏதோ பண்ண போறாங்க அப்படினு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். எஸ், கார்ன் வச்சு தான் பண்ண போறேன். கார்ன் வந்து இந்த தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து இப்ப கிளியாம வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாம நான் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சொல்றேன். சோ கார்ன்ல வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்கு. சாட் ரெசிபீஸ், அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் ரெசிபீஸ், கிரில்டு கார்ன் ரெசிபீஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபி வந்து கார்ன் புலாவ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். நம்மளுடைய கார்ன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பீஸா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்ஸ்லாம் தேவைப்படுது. இன்னும் வந்து நான் என்ன ரெசிபின்னு சொல்லல. இது வந்து கிரில் பண்ண போறேன். கார்ன் வந்து வீட்லயே எப்படி கிரில் பண்றது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் தேவைப்படுறதுனால நான் வந்து பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த கபாப்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்ல கூட இருக்கு, அந்த ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நைஃப் இருக்குல்ல, ரொம்ப எடலமா இல்லாம தின்னான நைஃப் எடுத்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்காக தான், அதனால வந்து நீங்க பிடிச்சிட்டு நம்ம வந்து கிரில் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து நம்ம ஸ்டிக் பண்றோம். ஸோ ரெண்டு பீஸ்லயுமே இந்த மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு பீஸ் தான் உங்கள்கிட்ட கிரில் பண்ணி காட்ட போறேன். என் பையனுக்கு வந்து இந்த கிரில்ட பிடிக்கல, அதனால தான் அவனுக்கு குக் பண்ணி பாயில் பண்ணுவான்ல, அது மாதிரி வேக வச்ச கார்ன் வந்து அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இது வந்து நெருப்பு மூட்ட போறது இல்லை, அவன்லையும் வைக்க போறது இல்லை, டைரக்டா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ்ல தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து நல்லா ஈவனா பண்ணணும். ஒரு சைடை வந்து குக் ஆக, ஒரு சைடு வந்து குக் ஆகலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஈவனா குக் பண்ணுங்க. அந்த அவன் வந்து அந்த ஸ்மோக்கி வந்து நல்லா உள்ளர போயிருக்கணும். அப்போதான் வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் உள்ளர கார்ன் வந்து. நம்ம ஊட்டி கொடைக்கானல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்ன் வந்து நல்லா அந்த நெருப்பில் வந்து சுட்டு தரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குளிருக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுப்பாங்க. பீச் சைடு கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிரில் கார்ன் நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பு வச்சு நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட போகிறோம். அடுத்தது இந்த கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி இருக்குது. கார்னில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி வெரைட்டிஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னுடைய தோல் வச்சு நான் வந்து எதுக்கு எடுத்து வச்சேன்னு இன்னும் சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதோட வீடியோலாம் ஃபியூச்சரில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூளும் உப்பும் வந்து கலந்து வச்சிருக்கிறத இந்த கார்னில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் விடலாம். ஸோ இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூடான சுவையான வந்து கிரில் கார்ன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது மேலே காரத்துக்கு மிளகாத்தூளும் உப்பும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட ஈவினிங் சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.